ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சமையல் கற்போம். குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் சின்ன வெங்காயம், 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு கலர் மாறாமல் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கியிருக்கு. இப்போது இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்தோம்ல, அதுக்கு பதிலாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போய் மசாலா நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து இது கூட நம்ம புளி கரைசல் சேர்க்கணும். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியான அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி குழம்பு கொதிக்க வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், குழம்பு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சின்ன வெங்காய காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு தொட்டு சாப்பிட அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.